நன்றியுள்ள மனிதனை நாய் என்று சொல்வது உலக இயல்பு. நரகாசுர மனிதனை வெறிநாய் என்று சொல்வதும் உலக இயல்புதானே. மனிதர்களில் தீவிரவாதிகள் தோன்ற காரணம் வெறிகுணம். இந்த வெறிகுணம் படைத்தவர்கள் ஒழிய வேண்டும் என்பதுதானே நம் எண்ணம். இந்த வெறி ஓர் ஆபத்தான நோய். இந்த நோய் மனிதரில் புகுந்தால் தீவிரவாதம் ஓங்கி மனித இனம் அழிகிறது. இந்த நோய் நாய்களில் புகுந்தால் நாய்களின் தீவிர செயல் ஓங்கி மனித இனம் சாகிறது. ஆம், வெறி நாய் மனித இனத்தை அழிக்க வந்த வெறி நோய். மனிதர்களின் தீவிரவாதத்தை ஒடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளும் நம் அரசு நாய்களின் தீவிரவாதத்தை ஒடுக்க என்ன முயற்சி மேற்கொண்டிருக்கிறது? 1995ஆம் ஆண்டு வரை தெரு நாய்கள் கொல்லப்பட்டதன் மூலம் நாய்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் நாய்களை கொல்ல தடை சட்டம் பிறந்ததால் நாய் கருத்தடை சட்டம் மாற்று திட்டமாக மலர்ந்தது. வெறிநோய் தடுப்பூசி திட்டமும் மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் இவை அனைத்துமே கோடை காலத்தில் விழுந்த மழைத்துளி போல காணல் நீரானது. இதனால் இன்று இரவு நேரங்களில் உலவும் வெறி நாய்களால் தாக்கப்படுகின்றவர்கள் எத்தனையோ பேர். நடந்து செல்லும் மனிதர்களை கொள்ளையர்களைப் போல ஓட ஓட விரட்டி கடித்து குதறும்போது ஐயோ அம்மா என்று அலறும் அந்த அவல குரலுக்கு இரவு நேரங்களில் செவிசாய்க்க கூட யாருமில்லாத கொடுமை. 2 சக்கர வாகனத்தில் செல்பவர்களை தாவி தாவி துரத்தி கடிக்கும் கொடூரம் தெரு நாய்களால் தானே நிகழ்கிறது. இது மட்டுமல்ல, தெரு நாய்களின் வெறித்தனமான துரத்தல்களால் விபத்துக்குள்ளாகி மரணிக்கும் மனிதர்கள் எத்தனை எத்தனை பேர். என் பேர் சுப்பிரமணி. நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ரோட்டில் நாங்கள் எங்கே போகிற போது தான் சும்மா போயிட்டு இருக்கிற இது பைக்கே வந்து நாய் சும்மா பின்னாலே துரத்துது. ஆனால் யாரும் அது கண்டுக்கிறது இல்லை. பைக்கில் ஓடுறவனே ஒரு சேஃப்டி கிடையாது. பைக்கில் ஓடுறவனுக்கு நடந்து ஓடுறவனுக்கு என்ன சேஃப்டி இருக்குது? அதனால் ஏதோ ஒன்று இந்த இதை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாச்சும் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணால் நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இத்தகைய வெறிநாய்களின் இரவு நேர தாக்குதல்களில் இதய துடிப்பை இழந்து மாரடைப்பில் மரணிக்கும் முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டுதானே இருக்கிறது. எங்கள் அப்பா பேர் வந்து செல்வம், எங்கள் அம்மா பேர் தமிழரசி. நாங்கள் வந்து ஒரு சாதாரண குடும்பத்து நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். எங்கள் அப்பா சம்பாரித்து தான் நாங்கள் வந்து படித்தோம் சின்ன வயசுலேருந்து. எங்கள் அப்பா வருமானம் வந்து குடும்பத்துக்கு ரொம்ப இதாக இருந்தது. இப்போ வந்து அவங்க வந்து நாய் கடித்து இப்போ இறந்துட்டாங்க. என்னாச்சுன்னா ஒரு தடவை வேலைக்கு போயிட்டு வரும்போது நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். காலில் கடிச்சிருச்சு, நாய் கடிச்சிருச்சு. வீட்டில் வந்து அம்மாட்ட சொல்லிவிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. போயிட்டு வந்து ஒரு இன்ஜெக்ஷனோட முடிச்சிட்டாங்க. 2 மாதம் கழித்து அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஜுரம் மாதிரி வந்தது. வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி இது நாய் கடிச்சிருக்குங்க, நீங்கள் வந்து குன்னூர் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் குன்னூரும் போனால் அங்கே போய் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் வந்து ரொம்ப ரேபிஸுங்கிற ஒரு நோய் வந்து தாக்கிருச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்து மறுபடியும் கோயம்புத்தூரில் பார்க்கலாம் அப்படின்ட்டு கோயம்புத்தூர் கூப்பிட்டு போனோம். அங்கே போய் குளுக்கோஸ் மட்டும் போட்டாங்க. குளுக்கோஸ் போட்டு மறுநாள் மதியானக்குள்ளே இறந்துட்டாங்க. நாயை வந்து யாரும் கொல்லக்கூடாது, அது வளர்க்குற பிராணி அப்படிங்கிறாங்க. ஆட்டை கொல்றாங்க, மாட்டை கொல்றாங்க, நாயை மட்டும் கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படி சொல்கிறவங்க வந்து எங்கள் அப்பா நாங்கள் இழந்துட்டோம், எங்கள் அப்பா நீங்கள் கொல்லக்கூடாதுங்கிறவங்க திருப்பி கொடுப்பாங்களா? அதுதாங்க எங்களுடைய ஆதங்கம், கேள்வி எல்லாமே. குடும்பத்துக்கு ஏற்பட்ட இந்த கொடுமை நீ எந்த குடும்பத்துக்கும் ஏற்படக்கூடாது. இது அரசாங்கத்தோட கடமை. உலகத்தில் பலவிதமான தொற்று நோய்கள் இருக்கின்றன. அவற்றில் மிக கொடிய தொற்று நோய் என்று சொன்னால் வெறிநாய்க்கடியினால் உண்டாகக்கூடிய ரேபிஸ் என்ற தொற்று நோய். இந்த வெறிநாய்க்கடியினால் உண்டாகக்கூடிய தொற்று நோய் ஒருவருக்கு வந்துவிட்டால் அவர் 100% மரணத்தை தழுவ வேண்டும். எந்தவித சிகிச்சை முறைகளும் பலனளிக்காது. இந்த வெறிநாய்க்கடியின் உண்டாகக்கூடிய கிருமியின் பெயர் ராப்டோ வைரஸ். இதுவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வியாதி முற்றி அந்த பாதிக்கப்பட்ட நபர் அந்த நோயின் அறிகுறி வந்த ஒரு வாரத்திலேருந்து, அதாவது குறிப்பாக 3 நாட்கள் முதல் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த நோயாளிகள் மரணத்தை தழுவ வேண்டியிருக்கும். இந்த வெறிநாய்க்கடியில் பாதிக்கப்பட்டு வியாதியினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கும் நோயாளிக்கு ஒரு விஷயம் என்னென்னா,
இந்த நோயினுடைய தன்மை அவங்களுக்கு நல்லா தெரியும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அந்த கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் அவர்கள் சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும், எல்லாரையும் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் அந்த சுய நினைவோடு இருந்து கொண்டே அவர்கள் இறப்பார்கள். அந்த கொடுமையான காட்சியை யாருமே வரக்கூடாது, அது யாரும் பார்க்கவும் விருப்பப்படலை. இவ்வளவு கொடுமையான ஒரு நோய் வர்றது இருக்குது, அதை தடுக்கிறதுக்கு தான் வழி இருக்க ஒழிய காப்பாற்றுறதுக்கு மருந்து மாத்திரைகள் இல்லை அப்படின்ற ஒரு பட்சம் இருக்கிறப்போ எப்படி பாதுகாத்துக்கணுன்றது பொதுமக்களாகிய உங்களுக்கும் உணர்வு இருக்கிறது, கடமை இருக்கிறது, அரசுக்கும் இருக்கிறது, உலக சுகாதாரத்துக்கும் கடமை இருக்கிறது. முனிசிபாலிட்டி, கார்ப்பரேஷன், அரசு மற்றும் இவங்கெல்லாம் அதற்கு நாய்களை, வெறி நாய்களை, ரோட்டில் இருக்க நாய்களை பிடித்து அதற்கு தடுப்பு நடவடிக்கைகளை செய்து பொதுமக்களை நாய்க்கடியிலிருந்து காப்பாற்ற வேண்டும். தெருநாய்களின் கொடூர பற்களால் முகம், உடல் சிதைந்து கைகால்களை இழந்தவர்கள், உடல் உறுப்புகளை இழந்தவர்கள் எத்தனை பேர். ஓடி விளையாடு பாப்பா என்று பாடிய இந்த திருநாட்டில் ஓடி விளையாடும் பாப்பாக்களை ஓடி ஓடி துரத்தி கடித்து குதறி இரத்த வெறியாட்டம் விளையாடும் தெருநாய்களின் அட்டகாசத்தை எந்த காவல் நிலையத்தில் சென்று முறையிடுவது? எங்களை மாதிரி குழந்தைங்களை வெறிநாயிட்டு இருந்து காப்பாத்துங்க. பச்சிளம் குழந்தைகளின் பிஞ்சு பாதங்களையும் பஞ்சு போல் பீத்து கொதரும் அவலம் நம் இந்திய திருநாட்டில் மட்டுமே நடக்கிறது. இந்த கொடுமைகளுக்கு முடிவு கட்ட எந்த நீதிமன்றத்தை நாடுவது? கேல்சி ஸ்கூல்லையும் என் பொண்ணு சௌபாகியா படிக்கிறாங்க. இந்த மாதிரி நாய் உள்ளே சாப்பாடு டைமில் உள்ளே போகுது, சாப்பிட்டு உட்காந்து இருக்கிற நேரத்தில் துரத்தி 5 பேர்த்த பிடிச்சி கடிச்சு பாருங்கள். இப்படி கடிச்சிருக்கு. நைட்டு பகலும் இந்த கற்றுன்னு கத்துறாங்க. அதனால் கற்றுன்னு கத்தும்போது நைட்டு பகலும் தூங்கவே முடியல, நைட்டு வளர்ந்துட்டே இருக்கிறாங்க. கூலி வேலைக்கு போயிட்டு நாங்கள் சாப்பாட்டுக்கே நாங்கள் கஷ்டப்படும்போது சாப்பாடு தான் போட முடியும். குழந்தைகளை நான் படிக்க வைக்கிறதே சிரமமாக இருக்குது. நாங்கள் எங்கேயும் கடனை ஒன்று வாங்கி நாங்கள் எங்கே போய் நாங்கள் இதுக்கு நீங்கள் பார்த்து நடவடிக்கை எடுங்க. எங்களால் நான் கடனை வாங்கி சமாளிக்க முடியல. இதுக்காவது நஷ்டீடு பார்த்து நீ தான் முதல்ல ஏற்றுக்கணும். கவர்மெண்ட் இதுக்கு பாருங்க, நாயை கொல்லக்கூடாதுங்கிறாங்க, ஆட்டு மாடை கொல்றோங்கிறாங்க. நாயை இப்படி கடிச்சு குழந்தைய இதை நாயை கொல்லக்கூடாதுங்களா? இது யார்கிட்ட போய் நான் கேட்குறது? இதை கவர்மெண்ட் தான் இதுக்கு பார்த்து இதை ஏற்பாடு பண்ணுவானுங்க. பாருங்கள், இப்படி கடிச்சு வச்சுருக்குது பாருங்கள். நைட்டு மேலும் தூங்க முடியாத கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறான். யாருங்க நான் பார்த்துக்கறது? ஒன்றும் சமாளிக்க முடியலங்கனால பார்த்து இது கவர்மெண்ட் பார்த்து நடவடிக்கை எடுக்கணும். நாய்களை தாக்கும் ராபிஸ் எனும் இந்த வெறி நோயால் மனிதர்கள் பலரும் இறப்பை சந்திக்கிறார்கள். என் பேர் சண்முகங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நாய் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ கூட சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பிள்ளையில பிடிச்சி கடிச்சிருச்சு. அதனால் இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம அடிப்படை வேலை மக்களுக்கு டெச்சு பிரச்சனை, குடிதண்ணீர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை எல்லாமே முழு முயற்சியாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்களால் இந்த நாய் தொல்லை மட்டும் ஒழிக்க முடியல. என்ன காரணம்னா அது இப்போ அரசாங்கத்திலேயோ அல்லது நீதிமன்றத்திலேயே அவங்கள கருத்தில் தான் செய்ய சொல்லியிருக்காங்களே ஒழிய அதை கொல்ல சொல்லி ஒன்றும் பண்ணல. இப்போ ஒன்றும் இல்லை, பன்றி காய்ச்சல் சமயத்தில் நடக்குது, அதை கூட நம்ம பண்ணிலாம் முடிச்சு கொல்ல சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நாய் கொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நம்ம மனித குல சமுதாயத்துக்கு இன்னும் ரொம்ப விபரீதமாக ஏற்படும். அதனால் நாயை கொல்றதுனால தப்பே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. The Indian Constitution is safeguard of the every citizen. One citizen rights does not affect the other citizen right. According to Article 14 to 35 is very clearly says that explain that. But the state talks has not been given control by any other person. The state talks is given to dangerous to every human life against fundamental rights. So the court having ample power to the control by the street talk. Therefore the court may be taken any safeguard of the court of law as per safeguard to the people.